بسم الله. الحمد لله. الحمد لله بالعز والجلال، وتوحد بالكبرياء والكمال، وجل عن الأشباه والأشكال، وذل على معرفة فزال الإشكال، وأذل من اعتز بغيره غاية الإذلال، وتفضل على المطيعين بلذيذ الإقبال، لا راد لعمره ولا معقب لحكمه، وهو الخالق الفعال. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وهو الأول والآخر والظاهر والباطن الكبير المعتال. وأشهد أن محمدا عبده ورسوله الذي أيده بالمعجزات الظاهرة والآيات الباهرة، وزينه بأشرف الخصال، وسلم تسليما كثيرا. فإن أصدق الحديث كتاب الله، وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. وقال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد. இந்த உலகத்தை படைத்து அதில் உள்ள ஜீவராசிகள் அனைத்துக்கும் உணவளிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூய்மையானவர்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள் என்று வரை இஸ்லாத்தை தூய வடிவிலே பின்பற்றும் அனைவர் மீதும் உண்டாவதென்று வேண்டியதன் பின்னால், உள்ளும் புறமும் ஒன்றாய் ஏகவல்லோனை அஞ்சி நடக்கும்படி முதல் கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தினும் நல்லுபதேசம் செய்கின்றேன். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித சமூகத்தை படைத்து இந்த மனித சமூகத்துக்கு எதுவெல்லாம் தேவையாக இருக்கின்றதோ அதையெல்லாம் அவன் வழங்கி இருக்கின்றான் என்பதை அவனுடைய திருமறையில் அவன் சொல்லி காட்டுகின்றான். அதனை நம்புவது எங்களுடைய ஈமானில் ஒரு விடயமாக இருக்கின்றது. அல்லாஹ் மனித சமூகத்துக்கு எந்த ஒரு குறையையும் வைக்காமல் அவன் நிவர்த்தி செய்து இந்த சமூகத்தை படைத்திருக்கின்றான் என்பதை சொல்லி காட்டுகின்றான். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித சமூகத்துக்கு சில நேரங்களில் சில அன்பளிப்புகளை வழங்குவான் என்று சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வினால் சிலருக்கு அன்பளிப்புகள் வழங்கப்படும். அந்த அன்பளிப்புகளில் அந்த மனிதன் எப்படி நடந்து கொள்கின்றான் என்பதை நாங்கள் சோதிப்போம் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ஒரு அன்பளிப்பை தருகின்ற பொழுது அந்த அன்பளிப்பின் போது அவன் நன்றியுடையவனாக இருக்கின்றானா அல்லது அவன் நன்றி மறந்தவனாக வாழ்கின்றானா என்பதை பார்ப்பதற்காக வேண்டியே அதனை நாங்கள் வழங்குகின்றோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். இதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த, வானங்களையும் பூமியையும் படைத்த அந்த நாளில் ஹலகர் ரஹ்மா, அவன் அன்பு என்பதையும் படைத்தான், கருணை என்பதை அவன் படைத்தான். இந்த கருணையில் ஒரு பகுதியை அவன் மனித சமூகத்துக்காக வேண்டி உலகத்துக்கு அனுப்பிவிட்டு 99 கருணையை அவனோடு அவன் வைத்துக் கொண்டான்.
பிறகு அவன் தன்னிடம் இருக்கின்ற ஏட்டில் என்னுடைய கோபத்தை, என்னுடைய அன்பு, என்னுடைய கருணை மிகைத்து விட்டதென்று எழுதிவிட்டான் என்கின்ற செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்படி என்றால் அன்பு என்பது, கருணை என்பது மனித சமூகத்துக்கு மாத்திரம் அல்ல, ஊர்வனங்கள், மிருகங்கள், பறவைகள், இந்த உலகத்தில் எதெல்லாம் உயிரோடு இருக்கின்றதோ அவை அனைத்துக்கும் அல்லாஹ் அதனை கொடுத்திருக்கின்றான் என்பதை சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து சொல்கின்றார்கள், ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையோடு நடந்து கொள்கின்ற அந்த அன்பு இருக்கின்றதே, இந்த அன்பு அல்லாஹ் கொடுத்த ஒரே ஒரு அன்பினூடாகத்தான் நடைபெறுகின்றது. ஒரு பறவை, ஒரு மிருகம் தன்னுடைய குட்டிகள் அது நடைபெறுகின்றது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்கின்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு செய்தியை எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். லில்லாஹி முல்குஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களில் பூமிகளுடைய ஆட்சி என்பது அல்லாஹ்வுக்குரியதாகும். யஹ்லுகு மா யஷா, அவன் நாடியவைகளை அவன் படைக்கின்றான். அவன் எதையெல்லாம் படைக்க வேண்டும் என்று நாடுகின்றானோ அவை அனைத்தையும் அவன் படைக்கின்றான். யஹபு லிமன் யஷாஉ இனாஸா, யாருக்கு அவன் பெண் குழந்தையை அன்பளிப்பாக கொடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றானோ அவர்களுக்கு பெண் குழந்தைகளை கொடுத்து விடுகின்றான். அவன் யாருக்கு ஆண் குழந்தைகளை அன்பளிப்பாக கொடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றானோ அவன் அவர்களுக்கு ஆண் குழந்தைகளை கொடுத்து விடுகின்றான். இன்னும் சிலருக்கு பெண் குழந்தையும் ஆண் குழந்தையும் சேர்த்து அவன் அன்பளிப்பாக கொடுக்கின்றான். இன்னும் சிலருக்கு அவன் குழந்தைகளை கொடுக்காமல் விட்டு விடுகின்றான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் பேசி காட்டுகின்றான். அல்லாஹ் குழந்தை செல்வங்கள், குழந்தைகள், பிள்ளைகளை தருவது என்பது அது அல்லாஹ்வுடைய அன்பளிப்பு என்பதை அவன் மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் இந்த வசனத்தில் யஹபு என்று பயன்படுத்துகிறான். யஹபு என்பது ஒருவருக்கு ஒருவர் மனம் விரும்பி அன்பளிப்பாக கொடுக்கின்ற ஒரு பொருள். அதில் எந்த ஒரு குறையையும் காண மாட்டார். அவருக்கு எந்த ஒரு தேவையும் இருக்காது. அவர் தேவை என்றும் உணரவும் மாட்டார். அப்படியாக ஒருவருக்கு ஒருவர் ஒரு பொருளை கொடுத்து விட்டால் மனமும் அவர் கொடுத்திருப்பார். அதில் அவருக்கு எந்த ஒரு தேவையும் இருக்காது. அதை பற்றி அவர் சிந்திக்கவும் மாட்டார். இப்படியான ஒரு விடயத்துக்குத்தான் வஹப என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். அந்த வார்த்தையை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்தில் பயன்படுத்துகிறான். உதாரணமாக அஅதா என்று சொன்னால் கொடுத்தான். கொடுத்து விட்டு சில நேரம் அவன் யோசிக்கலாம், இதை நான் கொடுத்து விட்டேனே, எனக்கு இப்படி ஒரு தேவை இருக்கின்றதே என்று யயோசிக்கலாம். அதனால் தான் அந்த யோசனைகள், அந்த சிந்தனைகள் எந்த ஒன்றும் இல்லாமல் இருப்பதற்காக வேண்டி அல்லாஹ் வஹப என்கின்ற யஹபு என்று வரக்கூடிய இந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றான் என்பதை பார்க்கலாம். அப்படி என்றால் அல்லாஹ் அமானிதமாக அதனை எங்களுக்கு தருகின்றான். இதில் அல்லாஹ் இரண்டு விடயங்களை எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். எப்படி இந்த அன்பளிப்பை தந்துவிட்டு சூரத்து தகாபுன் 15வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்ற பொழுது, இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய குழந்தைகளும் உங்களுக்கு சோதனையாகும். இந்த சோதனையில் யார் வெற்றி பெறுகின்றார்கள் என்று பார்ப்பதற்காக வேண்டிய இரண்டு விடயங்களை சொல்கின்றான். உங்களுக்கு அன்பளிப்பையும் தந்திருக்கின்றோம், அந்த அன்பளிப்பை நாங்கள் உங்களுக்கு சோதனையாகவும் ஆக்கி இருக்கின்றோம். இதில் யார் இவ்வுலகத்தில் வெற்றி பெறுகின்றார்களோ மறு உலகத்தில் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். அன்புக்குரிய உறவுகளே, இன்று நாங்கள் பார்க்கலாம், அதிகமாக எங்களுடைய சமூகத்தில் இப்பொழுது பேசப்படுகின்ற விடயங்கள் என்ன? பேரண்டிங் ஸ்கில் என்று சொல்லுவார்கள்.
பெற்றோர்களுக்கான வழிகாட்டல், பிள்ளைகளை எவ்வாறு வளர்ப்பது என்று பெற்றோர்களுக்கான வழிகாட்டல் என்று தலைப்புகள் இடப்படுகின்றது. இன்று நாங்கள் பார்க்கின்றோமா இல்லையா? எத்தனையோ சிந்திக்க முடியாத பெற்றோர்கள் பிள்ளைகளோடு இப்படி நடந்து கொள்ள வேண்டும், இப்படி நடந்து கொள்ள வேண்டும், இந்த ஸ்கில் பெற்றோர்களுக்கு இருக்க வேண்டும் என்று அடிக்கடி சொல்லப்படுவதை பார்க்கலாம். திருமணம் முடிப்பவர்கள், திருமணம் முடிக்க காத்திருப்பவர்கள், திருமணம் முடித்து குழந்தையை பெற்றவர்கள், அதே போன்று குழந்தையை தன்னுடைய வயிற்றில் சுமந்திருப்பவர்கள், இவர்கள் எல்லோரும் இந்த ஸ்கில்லை மிக தெளிவாக படித்துக் கொள்ள வேண்டும் என்று அதற்கென்று காசுகள் அறவிடப்பட்டு அங்கு சில உபதேசங்கள் செய்யப்படுவதை பார்க்கின்றோமா இல்லையா? முடியாதவர்கள் ஆன்லைன் மூலம் இதனை கற்றுக்கொள்ளலாம் என்றும் அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லப்படுகின்றதா இல்லையா? ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலும் அவனுடைய தூதருடைய வழிகாட்டிலும் முழுமைப்படுத்தி விட்டான் என்பதை பார்க்கலாம். இதனால் தான் நாங்கள் இந்த விடயத்தில் அறிவற்றவர்களாக இருக்கின்றோம் என்று நாங்களே எங்களை பறைசாட்ட வேண்டிய ஒரு நிலைக்கு வந்திருக்கின்றோம். மார்க்கத்தை நாங்கள் தெளிவாக அறிந்திருந்தால், மார்க்கம் பூரணமானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக தெளிவாக சொல்லிவிட்டான், அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் அல்-இஸ்லாம தீனா. அல்-யௌம் அக்மல்து லக்கும் தீனக்கும். இன்றைய தினம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவில் நின்று கொண்டிருக்கின்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறான். எப்படி பேசுகிறான்? அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும். இன்றைய தினம் இந்த மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன். சுப்ஹானல்லாஹ். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒரு யகூதி வந்து இந்த குர்ஆன் வசனத்தை சொல்லிவிட்டு என்ன சொல்கின்றார் என்று தெரியுமா? இப்படியான ஒரு வசனம் எங்களுக்கு இறங்க பெற்றிருந்தால் நாங்கள் அன்றைய தினத்தை பெருநாளாக எடுத்திருப்போம் என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அந்த யகூதி பேசுகின்றார். பரிபூரணமான, ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆன் வசனம் இறங்குகின்ற பொழுது அரஃபா மைதானத்தில் எந்த இடத்தில் நின்று கொண்டிருந்தார்கள் என்பதை மிக துல்லியமாக நான் அறிவேன் என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்பதை பார்க்கலாம். அந்த அளவுக்கு மார்க்கம் பரிபூரணமாக்கப்பட்டு விட்டது. ஆனால் அதனுடைய தேவையை உணராதவர்களாக நாங்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், எங்களுடைய குழந்தைகளை வளர்த்தெடுக்கின்றோம் என்பதை பார்க்கலாம். அன்புக்குரிய உறவுகளே, அன்பு என்பது நாங்கள் பெண்களுக்கு அப்படியே கொடுத்து விட்டோம். அன்பும் அரவணைப்பும் அது பெண்களுக்குரியது, ஆண்களுக்கும் அதற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது என்று நாங்கள் இன்று மாறி இருக்கின்றோம் என்பதை பார்க்கலாம். ஆண்கள் என்று சொன்னால் அவர்கள் பொருளாதார விடயங்களை கரிசனை செலுத்துவார்கள். வீட்டுக்கு தேவையான, அதே போன்று தன்னுடைய குடும்பத்துக்கு தேவையான பொருளாதாரங்களை தேடுவதும் அதனை சேமிப்பதும் அதன் பின்னால் ஓடுவதும் ஆகும். ஆனால் பெண்கள் என்பவர்கள் அவர்கள் பிள்ளைகளை பராமரிப்பவர்கள், பிள்ளைகளுடைய தேவைகளை தன்னுடைய கணவனிடம் தன்னுடைய உறவுகளிடம் சொல்லி வேண்டக்கூடியவர்கள் என்று இன்று நாங்கள் ஒதுக்கி இருக்கின்றோம் என்றால் எந்த அளவுக்கு மார்க்க அறிவில்லாமல் நாங்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதற்கு இதைவிட மிகப்பெரிய உதாரணம் எங்களுக்கு தேவைப்படாது என்பதை பார்க்கலாம். நாங்கள் அதிகமான செய்திகளை கேள்விப்பட்டிருப்போம். இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய கிரந்தத்தில் 2630வது செய்தியாக ஒரு செய்தியை பதிவு செய்கின்றார்கள். அன்னி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவர்களுடைய வீட்டில் இருக்கின்ற பொழுது ஒரு பெண்மணி 2 குழந்தைகளோடு வருகின்றாள். அன்னி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் உண்பதற்கு ஏதாவது இருக்குமா என கேட்டபோது அன்னி அவர்கள் வீடு பூராக தேடுகின்றார்கள். 3 பேரிச்சம்பழங்கள் இருக்கின்றது. அந்த பேரிச்சம்பழங்களை கொண்டு வந்து அந்த தாயினுடைய கையில் கொடுத்த போது அந்த தாய் அந்த பேரிச்சம்பழங்களை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கின்றாள். ஆளுக்கு ஒரு பேரிச்சம்பழங்களை கொடுத்து விட்டு மீதம் இருக்கின்ற
ஒரு பேரிச்சம்பழத்தை சாப்பிடுவதற்கு எத்தனிக்கின்ற பொழுது 2 பிள்ளைகளும் அவசரமாக அதனை சாப்பிட்டு விட்டு தாயினுடைய முகத்தை பார்க்கின்றார்கள். அந்த தாய் அந்த பேரிச்சம்பழத்தை 2ஆக பிட்டு 2 பிள்ளைகளுக்கும் கொடுத்து விட்டு இருவரையும் கூட்டிக் கொண்டு செல்கின்றார்கள். அன்னி அவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தபோது இதனை ஞாபகப்படுத்திய போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதைவிட மிக அன்பு மிக்கவன் என்று சொன்னார்கள் என்கின்ற செய்தியை பார்க்கலாம். ஹுனைன் யுத்தத்தில் கைதிகள் எல்லாம் பிடிபட்ட சந்தர்ப்பத்தில் ஒரு பெண், அந்த தாய் கைதிகளுக்குள்ளெல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களில் சிலரும் அந்த பெண்மணியை அவதானித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இங்கிருந்து அங்கு ஓடுகின்றாள், அந்த பகுதியில் இருந்து இந்த பகுதிக்கு ஓடி வருகின்றாள், தேடுகின்றாள், எதையோ தேடுகின்றாள். பார்த்தால் அவளுடைய கை குழந்தையை அவள் துளைத்து விட்டாள். சுப்ஹானல்லாஹ். அந்த பெண்மணி தேடி தேடி தேடிக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த பெண்மணியினுடைய அந்த கை குழந்தை கொண்டு வந்து கொடுக்கப்படுகின்றது. அந்த தாய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆண்கள் தன்னை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் தன்னுடைய பிள்ளையை தன்னுடைய வயிற்றோடு அணைத்துக் கொண்டு அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கின்றாள். சுப்ஹானல்லாஹ். ஆச்சரியமான நிகழ்வு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் கேட்கின்றார்கள், இந்த பெண்மணி தாரிஹத்துன் ஃபின்னார், நரகத்தில் இந்த குழந்தையை தூக்கி எறிவாளா அப்படி என்று கேட்கின்றார்கள். எப்படியான ஒரு தருணம், எப்படியான ஒரு கேள்வி! யாருமே உணர முடியாத அன்பு அந்த இடத்தில் பரிமாறப்படுகின்றது. சஹாபாக்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த தாய் எப்படி தூக்கி வீசுவாள்? அவளுடைய அன்புதான் இப்பொழுது எங்களுக்கு முன்னால் பொழியப்படுகின்றதே என்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல்லாஹ், அல்லாஹ் மீது ஆணையாக, வல்லாஹ் அர்ஹமுர் ராஹிமீன் மின் ஹாதிஹி பிவலதிஹா, இந்த பெண்ணை விட, இந்த பெண் தன்னுடைய பிள்ளை மீது வைத்திருக்கின்ற பாசத்தை விட அல்லாஹ் மிகவும் பாசம் மிக்கவன் என்று சொன்னார்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் ஊடாக எங்களுக்கு அன்பு என்பது மனித உள்ளத்தில் ஆழ பதிந்திருக்கின்றது. அது பெண்களுக்கு மாத்திரம் என்று நாங்கள் வரையறுப்போமாக இருந்தால் அந்த குழந்தைகளை சரியாக நாங்கள் வளர்க்க மாட்டோம் என்பதை பார்க்கலாம். இன்று நாங்கள் பார்க்கின்றோமா இல்லையா? ஒரு குடும்பத்தில் 3 ஆண் பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளை இருக்கலாம். 4 ஆண் பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளை இருக்கலாம். 2 ஆண் பிள்ளைகள் அல்லது ஒரு ஆண் பிள்ளை, ஒரு பெண் பிள்ளை இருக்கலாம். இந்த சூழலில் அந்த குடும்பம் இருக்கின்ற பொழுது மூத்த பிள்ளை சில விடயங்களில் பொடுபோக்கு மிக்கவராக இருக்கலாம், சில விடயங்களில் அவருக்கு ஒரு திறமை இருக்காது, பாடசாலையில் மிக திறன்பட படிக்கக்கூடியவராக அவர் இருக்க மாட்டார். ஆனால் 2வது பிள்ளை மிக திறமையாக படிக்கக்கூடியவராக இருப்பார். தந்தையினுடைய அன்பு யார் மீது பாயும்? மூத்த அல்ல, விட வேண்டும். இவன் எப்படி முன்னேறுவான்? உன்னுடைய குழந்தை என்பதை நீ மறந்துவிட்டு, உன்னுடைய கரு என்பதை நீ மறந்துவிட்டு, உன்னாலினால் தான் அல்லாஹ் அவனை உருவாக்கி இருக்கின்றான் என்பதை மறந்துவிட்டு அந்த பிள்ளையை நீ புறமுதுகு காட்ட வைக்கின்ற பொழுது அந்த குழந்தை நீங்கள் மரணித்ததன் பிறகு உங்களுக்கு பிரார்த்திக்குமா இல்லையா என்பது ஒரு கேள்விக்குறியாக மாறும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விடயத்தை மிக வன்மையாக கண்டித்தார்கள். இன்று நாங்கள் பார்க்கலாம், அட்ஜஸ்ட்மென்ட் டிசார்டர் என்கின்ற ஒரு நோய். இது பிள்ளைகளுக்கு, சிறுவர்களுக்கு மத்தியில் ஏற்படுகின்ற ஒரு நோய். 3 மாத காலத்துக்குள் அது சரி செய்யப்படவில்லையாக இருந்தால் அந்த குழந்தை உள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு
டிப்ரெஷனில் உச்சகட்டத்தில் என்சைட்டி டிசார்டர் என்கின்ற ஒரு நிலைக்கு அந்த குழந்தை வந்துவிடும் என்பதை பார்க்கலாம். இதற்கு காரணம் முழுக்க முழுக்க தங்கைமாராக இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கலாம். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அபுல் ஆஸை திருமணம் செய்திருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்து விடுகின்றார்கள். தன்னுடைய மகளினால் மதீனாவுக்கு வர முடியாது. அபுல் ஆஸோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அபுல் ஆஸ் கைது செய்யப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் விடுதலை செய்யப்படுகின்ற பொழுது நிபந்தனை இடுகின்றார்கள், மகள் மதீனாவுக்கு வர வேண்டும் என்று. மகள் தன்னுடைய மகளோடு உமாமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு மதீனா வந்து சேருகின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்ததன் பிறகு உமாமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். பள்ளிக்கு வருகின்ற பொழுது உமாமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சுமந்து வருவார்கள். தொழுகை நடாத்துகின்ற பொழுது கையிலே சுமந்தவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை நடாத்துவார்கள். சுஜூது செய்கின்ற பொழுது குழந்தையை அருகாமையில் வைத்துவிட்டு சுஜூதில் இருந்து எழும்பினால் அப்படியே தூக்கி அணைத்துக் கொள்வார்கள். தன்னுடைய மகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்த்தார்கள் என்கின்ற செய்தியை பார்க்கலாம். தன்னுடைய சமூகத்துக்கு நேர்த்தியான வழிகாட்டலை காட்டினார்கள். உறவுகளே, எந்த தருணம் வந்தாலும் பிள்ளைகளை சாடக்கூடாது என்பதில் மிக தெளிவாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எங்களோடு நடந்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டு முற்றத்தில் உட்கார்ந்து கொள்வார்கள். எதற்காக வேண்டி? தன்னுடைய பேர பிள்ளைகள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனைத்து முத்தமிட வேண்டும் என்பதற்காக வேண்டி. சுப்ஹான். முற்றத்தில் உட்கார்ந்திருந்து அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் என்னுடைய பிள்ளைகள் எங்கே என்று காத்து கொண்டிருந்து அவர்களை தூக்கி அணைத்து முத்தமிட்டு விட்டு செல்வார்கள் என்றால் எந்த அளவுக்கு அந்த கருணை என்பது இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்தார்கள். அன்புக்குரிய உறவுகளே, அதே பாசறையில் வளர்ந்த சஹாபாக்கள் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஹது யுத்தத்துக்கு செல்வதற்கு முன்னால் காலை உஹது யுத்தம், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைக்கின்றார்கள். மகனை அழைக்கின்றார்கள். மகனை அழைத்து சொல்கின்றார்கள், மகனே, குடும்பத்தில் இறுதியானவர். சுப்ஹானல்லாஹ். உறவுகளே, தந்தையும் மகனும் பேசுகின்றார்கள். உனக்கு 7 சகோதரிகள் இருக்கின்றார்கள். என் மீது கடன் இருக்கின்றது. நாளை உஹது களத்தில் நான் மரணிக்கலாம். மரணித்தால் உன்னுடைய சகோதரிகளுடைய விடயத்தில் அல்லாஹ்வை அஞ்சிக்கொள். என் மீது கடன் இருக்கின்றது. அந்த கடனை நீ நிறைவேற்றவில்லையாக இருந்தால் நான் சொர்க்கம் நுழைய முடியாது மகனே என்று தந்தை மகனோடு பேசுகின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய பேச்சை கபூல் செய்கின்றான். உஹது யுத்தத்தில் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டு விடுகின்றார்கள். சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்படுகின்றார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறுவர். தந்தையினுடைய கடன், சகோதரிகள், மிகப்பெரிய பொறுப்பு. புடம் போட்டு வளர்த்தார்கள் என்பதற்கு இதைவிட உதாரணம் வேறொன்றும் தேவையில்லை. உறவுகளே, அடுத்த நாள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் வருகின்றார்கள். வந்து சொல்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, கடன் இருக்கின்றது, கடனை அடைக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். கடனை கொடுப்பதற்கு என்ன இருக்கின்றது என கேட்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, 1 அல்லது 2 ஈச்ச மரங்கள் இருக்கின்றது, அதில் ஈச்சங்கனிகள் இருக்கின்றது என்று சொல்கின்றார்கள். கொண்டு வாருங்கள் என்கின்றார்கள். கொண்டு வந்து குமிக்கின்றார்கள். அவர்களுடைய கடன் அதைவிட கூடுதலாக இருக்கின்றது.
சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வழிகாட்டினார்கள் என்பதை பார்க்கலாம். ஒரு நாள் யுத்தத்தில் இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்புகின்ற பொழுது ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து கேட்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் வீட்டுக்கு அவசரமாக செல்லட்டுமா என கேட்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், திருமணம் செய்து விட்டீர்களா என கேட்கின்றார்கள். ஆம் அல்லாஹ்வுடைய தூதரே. நீங்கள் யாரை திருமணம் செய்தீர்கள்? ஏற்கனவே திருமணம் செய்த ஒரு பெண்ணையா அல்லது திருமணமாகாத ஒரு கன்னிப்பெண்ணையான கேட்க வேண்டுமாக இருந்தால் ஏற்கனவே திருமணமான ஒரு பெண் தான் அதற்கு சரியாக அமைவாள் அல்லாஹ்வுடைய தூதரே என்றார்கள். சுப்ஹானல்லாஹ். இதுதான் உறவுகளே தந்தையினுடைய வளர்ப்பில் பிள்ளைகள் உருவாக்கப்பட வேண்டும் என்பது. எங்களால் பிள்ளைகள் புறக்கணிக்கப்படுவார்களாக இருந்தால், எங்களால் பிள்ளைகள் தூற்றப்படுவார்களாக இருந்தால், அந்த பிள்ளைகள் இவ்வுலகத்தில் சரியான வழியில் வரவும் மாட்டார்கள். நாங்கள் மரணித்ததன் பிறகு எங்களுக்கு கையேந்தி, யா அல்லாஹ் ரப்பி இர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, என்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் அருள் புரிவாயாக என்று அவர்கள் பிரார்த்திக்கவும் மாட்டார்கள் என்பதை எங்களுடைய உள்ளத்தில் ஆழப்பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். கேட்டவற்றை எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிய வேண்டும். வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். بسم الله والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்புக்குரிய உறவுகளே, குழந்தைகளை அரவணைப்பதென்பது மிக பெரியதொரு பாடமாகும். அது பரந்த ஒரு எங்களுக்கு மத்தியில் அடிக்கடி ஞாபகம் ஊட்ட வேண்டிய ஒரு விடயமாகவும் அது இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அன்புக்குரிய உறவுகளே, இன்றைய காலகட்டம் என்பது மிகவும் ஒரு சவால் மிக்க ஒரு காலகட்டமாக இருக்கின்றது. இந்த சவால்களை முறியடித்து எங்களுடைய பிள்ளைகளை வளர்ப்பது என்பது மிகப்பெரியதொரு சவாலாக இருக்கின்றது என்பதை பார்க்கலாம். இன்று இந்த ஸ்மார்ட் போன் என்பது எல்லோருடைய கையிலும் எல்லோரையும் அது திசை திருப்பக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட விடயம்தான். எங்களுடைய பிள்ளைகளை பற்றி சொல்கின்ற பொழுது என்னுடைய பிள்ளைகள் சிறந்தவர்கள், அவர்கள் தேவைக்கு மாத்திரம்தான் பயன்படுத்துவார்கள், ஆனால் அதை தவிர அதனை அவர்கள் பயன்படுத்துவது கிடையாது என்று நாங்கள் சொல்வோமாக இருந்தால் எங்களுடைய பிள்ளைகளை இன்னும் நாங்கள் கண்காணிக்கவில்லை என்பதுதான் அர்த்தம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு எந்த ஒரு போனையும் கொடுக்காமல் அவரோடு செல்வார், அவரோடு வருவார், வீட்டில் உட்காருவார், 9 மணிக்கு பிறகு விளையாடுவதற்கு அனுமதிப்பார். மகனுக்கு இந்த போன் என்பது என்றே தெரியாது என்று நினைத்துக் கொண்டிருந்தார். ஆனால் சில காலங்கள் கடந்ததன் பிறகு மகனுடைய கண்ணில் ஏதோ ஒரு குறைபாடு ஏற்பட்டிருக்கின்றது என்று உணர்கின்றார். இறுதியாக பார்க்கின்றார், மகன் ஸ்மார்ட் போனை பயன்படுத்தக்கூடியவராக வீட்டினுள்ளே இருந்திருக்கின்றார். நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கின்றதா? நாங்கள் பார்க்கலாம், வரலாறு பூராகவும் அடுக்கிக் கொண்டே வரலாம். அன்புக்குரிய உறவுகளே, சஹாபாக்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்ததன் பிறகு 2 வருடங்களாக சஹாபாக்கள் யாருக்குமே குழந்தை கிடைக்கவில்லை. யகூதிகள் சொல்கின்றார்கள், முஹம்மதுக்கும் முஹம்மதுடைய தோழர்களுக்கும் சூனியம் வைக்கப்பட்டு விட்டது. இதற்கு பிறகு முஹம்மதுக்கும் முஹம்மதுடைய தோழர்களுக்கும் குழந்தை பிறக்காது என்று 1 வருடம் அல்ல 2 வருடங்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் அப்படியானதொரு பொய்யான வதந்தி புதைக்கப்படுகின்றது. சஹாபாக்கள் அவஸ்திப்படுகின்றார்கள். அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மதீனாவுக்கு வந்ததன் பிறகு மதீனாவில் முதலாக குழந்தை பிறக்கின்றது. அப்துல்லா இப்னு ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்.
முதலாவது குழந்தை ஹிஜ்ரத்துக்கு பிறகு கிடைக்கின்றார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கையில் தூக்கி மதீனா பூராகவும் வலம் வருகின்றார்கள். அல்லாஹ் தந்திருக்கின்ற அருக்கொடைகளில் மிகச் சிறந்த அருக்கொடை, மதீனா பூராகவும் வலம் வருகின்றார்கள். அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கின்றது. ஆனால் அப்துல்லா இப்னு ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக கீர்த்தி மிக்கவர்களாக, மிக நேர்த்தி மிக்கவர்களாக வளர்க்கப்பட்டார்கள் என்பதை பார்க்கலாம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமும் அவர்கள் வளர்க்கப்பட்டார்கள் என்பதை பார்க்கலாம். இந்த வளர்ப்புதான் எங்களிடம் எதிர்பார்க்கப்படுகின்றது. உறவுகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சபையில் ஒரு பாற்குடம் வந்தபோது அதனை குடித்துவிட்டு வலது பக்கம் திரும்புகின்றார்கள். சிறுவர் இருக்கின்றார், ஒரே ஒரு சிறுவர் இருக்கின்றார். இடது பக்கம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், மிக முக்கியமான சஹாபாக்கள் எல்லாம் இடது பக்கம் இருக்கின்றார்கள். ஒரு பார்க்குடம் வலது பக்கம் தான் கொடுக்கப்பட வேண்டும். எந்த பொருளாக இருந்தாலும் நாங்கள் பிள்ளைகளுக்கு பயிற்றுவிக்கின்ற பொழுது மகன் வலது பக்கத்தில் இருந்து ஆரம்பியுங்கள் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குடத்தோடு அந்த சிறுவனை பார்க்கின்றார்கள். யப்னைய, மகனே, நீங்கள் விரும்பினால் நான் இடது பக்கம் அபூபக்கரிடம் கொடுப்பேன் என்று கேட்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ், எப்படி பயிற்றுவிப்பு பாருங்கள் உறவுகளே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பினால் அவர்கள் இடது பக்கம் கொடுத்திருக்கலாம். அவர் ஒரு தூதர். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயிற்றுவிக்கின்றார்கள். மகனே, நீ விரும்பினால் இடது பக்கம் கொடுப்பேன் என்று கேட்கின்றார்கள். அந்த சிறுவன் சொல்கின்றான், சுப்ஹானல்லாஹ். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். அந்த சிறுவன் சொல்கின்றான், அல்லாஹ்வுடைய தூதரே, வலது பக்கத்தில் இருந்துதானே கொடுக்க வேண்டும். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். சுப்ஹானல்லாஹ். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு தேவைக்காக வேண்டி அனுப்புகின்றார்கள். அந்த தேவையை முடித்துவிட்டு அவர்கள் தாயிடம் செல்வதற்கு தாமதமாகி விடுகின்றது. தஅخرtu அலா உம்மி, என்னுடைய தாயிடம் நான் லேட்டாகி சென்றேன். அப்பொழுது என்னுடைய தாய் நான் தாமதமாக வந்ததனுடைய காரணத்தை கேட்டாள். நான், தாயே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை ஒரு தேவைக்காக வேண்டி அனுப்பினார்கள். அப்படி என்ற போது அந்த தாய் கேட்கின்றார்கள், மஹாஜத்துஹு, என்ன அந்த தேவை என கேட்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், தாயே, இன்னஹா சிர், அது ஒரு ரகசியம். தாய் என்ன கேட்டிருக்க வேண்டும்? மகனே, தாயிடம் ரகசியமா? என்னிடம் ரகசியமா? அது அந்த தாய் சொன்னார்கள், இதன் லா துக்பிர் ஐ அஹத், இரகசியமா யாரிடமும் சொல்லிவிடாதே. சுப்ஹானல்லாஹ், எப்படி பயிற்றுவிக்கப்படுகின்றது பாருங்கள். இந்த ஹதீஸை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற பொழுது என்ன தேவை என்றும் அறிவிக்கவில்லை, என்ன தேவை என்று தன்னுடைய தாயிடம் கூட கூறவில்லை என்பதை அவர்கள் சொல்லவே இல்லை என்பதை பார்க்கலாம். இந்த ஹதீஸ், அந்த சிர், அந்த ரகசியம் என்ன என்றே தெரியாது. இந்த ஹதீஸில் கூட வரவில்லை என்றால் எந்த அளவுக்கு அந்த பயிற்றுவிப்பு இருந்திருக்கின்றது என்பதை பாருங்கள் உறவுகளே. இதுதான் மார்க்கம் சின்ன சின்ன விடயங்களில் பிள்ளைகளை பயிற்றுவிக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. இந்த பயிற்றுவிப்புகள் இல்லை என்றிருந்தால் பிள்ளைகள் மன அழுத்தத்திலும் பிள்ளைகள் வரட்டு கௌரவத்திலும் வளர்க்கப்படுவதற்கு இதுவே காரணமாக மாறும். நாங்கள் பார்க்கலாம், இன்று எங்களுடைய பெற்றோர்கள் பிள்ளைகள் தொந்தரவாக இருக்கின்ற பொழுது கையில் ஸ்மார்ட் போனை கொடுத்து விடுகின்றார்கள். இரவு நேரத்தில் தூங்குகின்ற பொழுது அந்த குழந்தை அந்த ஸ்மார்ட் போனை பார்த்து 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 கண்கள் டயர்டாகி அப்படியே தூங்கி விடுகின்றது. அந்த குழந்தை டயர்டாகி தூங்குவது கிடையாது.
அந்த குழந்தையினுடைய இந்த ப்ளூ ஸ்கிரீனை பார்ப்பதனால் அந்த குழந்தை கண் டயர்டாகி அப்படியே தூங்குகின்றது. பிறகு அந்த குழந்தை அடம்பிடிக்கின்ற குழந்தையாக, வரட்டு கௌரவம் மிக்கின்ற ஒரு குழந்தையாக, இரவு நேரங்களில் 6-7 வயது கடந்ததும் வீட்டினுடைய அந்த பெட்டிலேயே யூரினை பாஸ் பண்ணுகின்ற அளவுக்கு அந்த பிள்ளை மாறும். இரவு நேரங்களில் திடுக்கிட்டு எழும்பிவிடும். பயன்படவில்லையாக இருந்தால் இந்த அனைத்து பிரச்சனைகளும் வரும். பிறகு தந்தைக்கு தன்னுடைய கையினால் அடிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு பிள்ளைகள் இன்று உருவாகி இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கலாம். வயது முறிந்ததும் தந்தையினுடைய கையை முத்தமிட வேண்டிய பிள்ளைகள், தந்தையினுடைய காலை ஊண்டிவிட வேண்டிய பிள்ளைகள், தந்தையினுடைய நெற்றியில் முத்தமிட வேண்டிய பிள்ளைகள் தந்தையை தள்ளிவிடுகின்ற அளவுக்கு மாறுகின்றார்களாக இருந்தால் சரியான அரவணைப்பு அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்பது உண்மையாக நாங்கள் எங்களுடைய உள்ளத்தினால் ஆழ ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அன்புக்குரிய உறவுகளே, பாரபட்சம் காட்டாதீர்கள். பிள்ளைகளோடு எந்த நேரமும் அன்பாக இருங்கள். அவர்கள் ஸ்காலர்ஷிப்பில் பாஸ் ஆகி இருக்கலாம் அல்லது பாஸ் ஆகாமல் இருக்கலாம். மூத்த பிள்ளை பாஸ் ஆகி இருக்கலாம், இரண்டாவது பிள்ளை பாஸ் ஆகாமல் இருக்கலாம், இரண்டாவது பிள்ளை பாஸ் ஆகி இருக்கலாம், மூத்த பிள்ளை பாஸ் ஆகாமல் இருக்கலாம். குத்தி காட்ட வேண்டாம். உங்களுடைய இரத்தம் அவர்கள். அவனால் முடியாததை என்னுடைய இந்த பிள்ளை செய்திருக்கின்றது என்கின்ற நாங்கள் மோட்டிவேஷனாக பேசுகின்றோம் என்று அவர்களை குத்தவும் வேண்டாம். சுபஹானல்லாஹ். மார்க்கம் இதையெல்லாம் உடைத்தருகின்றது. உறவுகளே, அணையுங்கள், பேசுங்கள். பிள்ளைகளோடு பேசுங்கள். மூத்த சகோதரன் தன்னுடைய தம்பியை தூக்கி அணைக்க வேண்டும். என்னால் முடியாததை என்னுடைய சகோதரன் செய்திருக்கின்றார் என்று அவன் உணர வேண்டும். அப்படியாக தந்தையும் தாயும் அரவணைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய பிள்ளைகளை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குடும்பத்துக்கு என்றென்றும் அருள் புரிந்து கொண்டே இருப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்டவற்றை எடுத்து நடப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிய வேண்டும். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும்.